வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்பொழுது சசிகலா அவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் என்று ஒரு தரப்பினர்கள் கூறி வருகிறார்கள். மற்றொரு தரப்பினர்கள், அதாவது பதவியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் சில நபர்கள் மட்டும் அதிமுகவில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் இணையக்கூடாது என்று தற்பொழுது செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது கூறி வருகிறார்கள். சரி, இதற்கும் சசிகலா அவர்கள் இணையக்கூடாது என்று கூறுவதற்கும் என்ன காரணம் என்பதை மட்டும் முழுமையாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், தன்னை விட பதவியில் உயர்ந்த நபர்கள் யாரும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் புதிய வேட்பாளர்களை களத்தில் இறக்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது சசிகலாவோ அல்லது டிடிவி தினகரனோ பன்னீர்செல்வமோ மீண்டும் அதிமுகவில் வந்தால் அனைவரும் சசிகலா மீதும் ஓபிஎஸ் மீதும் டிடிவி தினகரன் மீதும் தான் கவனத்தை செலுத்துவார்களே தவிர எடப்பாடி பழனிசாமி மீது கவனத்தை செலுத்த மாட்டார்கள். அவருக்கு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டார்கள். இதை மனதில் வைத்து கொண்டுதான் அதிமுக தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை மும்முரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் கூறிக்கொண்டு வரார்கள். ஆனால் இது சாத்தியப்படுமா, நடைமுறைக்கு இது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று பார்க்குமேயானால் முதலில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவில் உள்ள தொண்டர்களது எண்ணிக்கை 2 கோடி தொண்டர்களை கொண்டதுதான் அதிமுக. ஆனால் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகளின் பொழுது அதிமுகவிற்கு விழுந்த ஒட்டுமொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கை 88 லட்சத்திற்கும் குறைவானதாகத்தான் இருக்கிறது. 2 கோடி தொண்டர்கள் என்றால் இன்னும் 1 கோடியே 20 லட்சம் தொண்டர்கள் யாருக்கு வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள்? இவர்கள் சசிகலாவோ அல்லது ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனின் ஆதரவாளர்களா, அல்லது எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பிடிக்காமல் வேறு கட்சிகளுக்கு ஆதரவுகளை செலுத்தியிருக்கிறார்களா என்பதும் தற்பொழுது கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. இதற்குத்தான் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிற்கு செக் ஒன்றை செய்திருக்கிறார். அதாவது, இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றிக்கு வாய்ப்பாக அமையும். இல்லை என்றால் மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழக்கக்கூடும், ஏன் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்கக்கூடும் என்ற தகவல்களையும் சசிகலா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். உங்களது பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொண்டர்களின் மனதை புண்படுத்த வேண்டாம், தொண்டர்களது ஆசையை நீங்கள் காயப்படுத்த வேண்டாம் என்பதையும் சசிகலா அவர்கள் கூறியிருப்பது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.